ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இந்த வீடியோவில் நான் ஒரு நாள் பூரா என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். சண்டே தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படிங்கிறதுனால வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மாவு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இடியாப்பம் சுட்டு தேங்காய் பால் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எப்போவுமே தேங்காய் பால் அரைக்கும் போது தேங்காய் சில்லா தான் போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு இடியாப்பம் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் அரைக்கிறதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருந்தேன். நான் எப்போவுமே தேங்காய் பால் அரைச்சேன்னா 1க்கு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்குவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இடியாப்பம் சுடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இடியாப்பம் சுடுறது. அது எப்படியும் நீங்கள் அந்த ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நான் எப்போவுமே அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்குவேன். ஸோ அது கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இடியாப்பம் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு என் ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க எப்போவுமே காலை சாப்பாடு அவங்க கடையில் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு மதியம் லன்ச் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியத்துக்கு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு டின்னில் தூணை வரும்ல அதுதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் ஒரு குளறுபடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அவசரமாக தான் தூணை செஞ்சுருந்தேன். என் ஹஸ்பண்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் அப்போ தான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ அவ்வளோ லேட்டாக ஆயிடுச்சு அது செய்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் அவசரமாக செஞ்சதில் தூணா போடாமல் அதுக்கு பதில் தூணா சாலட் போட்டு செஞ்சுட்டேன். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் அந்த தூணாவோட சேர்ந்து வெஜிடபிள்ஸ் வந்ததுனால எனக்கு அவ்வளோ பிடிக்கல. என் ஹஸ்பண்ட் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விருப்பமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதில் என்ன நல்ல விஷயம்னா என் ஹஸ்பண்ட் எது செஞ்சு கொடுத்தாலும் வாயை மட்டும் கப்பு சிப்புன்னு சாப்பிட்ருவாங்க. எந்த குறையும் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி நான் தப்பிச்சுக்கிட்டேன். இடையிலேயே இது ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு சாம்பார் சேர்த்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டு தான் சாம்பார் செஞ்சுருந்தேன். ஸோ பார்த்திங்களா நான் சொன்ன மிஸ்டேக் என்னென்னு தெரியுதா? அதில் ரெட் பீன் ஸ்வீட் கார்ன்லாம் போட்டுருந்துச்சு. ஏதோ மெக்சிகன் சாலட்டான். இதில் சாண்ட்விச்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை மறந்துட்டு பாக்ஸை சரியாக பார்க்காம லூஸ்தனமாக பிரித்து போட்டேன். பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதோட ரெசிபி வேணுன்னா கேளுங்க, மறக்காமல் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரும் இடையில ரெடி ஆயிடுச்சுங்கிறனால தாளித்து கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை கறிவடம் அதெல்லாம் போட்டு தாளிச்சிருந்தேன். எத்தனை பேருக்கு கறிவடம் போட்டுலாம் தாளிச்சா ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையில் தாளித்தது எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாளித்தா ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போலாம் யாருங்க செய்கிறா? கடையில் தான் விற்றுச்சுன்னு நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை தாளித்து கொட்டிட்டேன். அதை செஞ்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் எப்போதுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. சாப்பிட்டுட்டு எப்போவுமே நான் தூங்கிடுவேன். தூங்காமல் இருக்கவே முடியாதனால. ஸோ அது என்ன தான் மாற்றிக்கணும்னு நினச்சாலும் மாற்றிக்கவே முடியலை. இது சண்டேங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்களா. ஸோ காலிஃப்ளவர் இருந்ததுனால பக்கோடா போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக வேண்டி தான் ஒரு 5 மணி போல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். காலிஃப்ளவரை வேக வச்சு அதை வடிகட்டி வச்சுட்டு பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணி பக்கோடா போட்டு சாப்பிட்ருந்தோம். என்ன தான் வெளியே பஜ்ஜி மாவுலாம் விற்றாலும் நம்ம கைப்பட கடல மாவு அரிசி மாவுலாம் சேர்த்து செய்கிறது தான் நல்லாயிருக்கு. எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சைட்லேயே பாலையும் வச்சாச்சு.
டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு 8 மணி மாதிரியே வீட்டில் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் டின்னர் முடிச்சிடுறது. ஸோ அதுக்காக வேண்டி ஒரு பொட்டேட்டோ சாண்ட்விச் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து க்ரீன் சட்னி அரைக்க முடியலை அப்படிங்கிறனால மயோனஸ் செஞ்சுருந்தேன். மயோனஸ் ரெசிபியும் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மறக்காமல் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து பாயில் பொட்டேட்டோஸ் வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் தேவைப்பட்டனால அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஹெவியெல்லாம் போவோம், பேசிக்கான சிம்பிள் மசாலா யூஸ் பண்ணி தான் அந்த மசாலாவை செஞ்சுருந்தேன். வீட்டில் இருக்க மசாலா வச்சே சிம்பிளாக செஞ்சிடலாம். இதோட ரெசிபி வந்து நான் உங்கள் கூட ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஜஸ்ட் அதோட கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மசாலாலாம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு பெட்டில் வந்து மயோனஸ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மசாலாவை ஸ்டப் பண்ணிட்டு அதை வச்சுட்டு இன்னொரு பெட்டில் வந்து கெட்சப் டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல அதையும் அப்ளை பண்ணிட்டு நடுவில் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு தோசைக்கல்ல போட்டுட்டு கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா திருப்பி போட்டு வாட்டி எடுத்தேன். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டைலில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, என்னோடய சண்டேஸ் இப்படி தான் போகும். சண்டே தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளோதாங்க, சூப்பராக செஞ்சு சாப்பிட்ருந்தோம். இந்த மாதிரியான விலாக்ஸ், மினி விலாக்ஸ் வேணுன்னா, ஃபுட் ரெசிபீஸும் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து நம்ம சேனலில் கிவ்அவேஸும் வரதாக இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்.